தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் பிரிக்கப்படும் நிலையில் கோவை, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களையும் பிரிக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். பெருந்துறையில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பல மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை பிரிச்சு திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மூணா பிரிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை பிரிச்சு அரியலூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிச்சு தென்காசி மாவட்டம், விழுப்புரத்தை பிரிச்சு கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரத்தை பிரிச்சு செங்கல்பட்டு. ஆனா கோயம்புத்தூர் பெரிய மாவட்டம் இல்லையா? ஈரோடு பெரிய மாவட்டம் இல்லையா? சேலம் பெரிய மாவட்டம் இல்லையா? இந்த மூன்று மாவட்டத்தையும் பிரிப்பதற்கு என்ன தயக்கம்? சின்ன சின்ன மாவட்டங்கள், அதையெல்லாம் பிரித்திருக்கிறீர்கள். பெரிய மாவட்டங்களை ஏன் பிரிக்க கூடாது? பிரிப்பார்கள், பிரிக்க போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அந்த செய்தி வேகமாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும். பெரிய மாவட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு சிறிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கவர்னரோட பிரச்சனைனால எல்லா பல்கலைக்கழகமும் செயலிழந்து கிடக்குது. போன வாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நான் செனட் உறுப்பினராக அந்த மீட்டிங் போயிருக்கேன். செனட் மீட்டிங்கே நடத்த முடியல. துணைவேந்தர் கிடையாது, மெயின் பொறுப்பில் ஆட்கள் கிடையாது. கடைசியில் அந்த செனட் மீட்டிங்கை தள்ளி வச்சு வந்தோம். நடத்த முடியாது. செனட் மீட்டிங்கே நடக்கலன்னு சொன்னா பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும்? அப்ப மாணவர்கள் என்ன ஆவாங்க? இப்படி பல்வேறு பிரச்சனைகள். கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கெட்டு போகுது. மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு வீணாக போகின்றது. அப்படி அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த அவசியம். இப்ப 12ஆம் தேதி சட்டமன்றம். எல்லாருமே யார் பார்க்கிறவங்க எல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறாரு, ஆளுநர் என்ன பண்ண போறாரு, இந்த கேள்வி தான் கேட்கிறாங்க. 12ஆம் தேதி வருவாரா, வந்த உடனே போயிருவாரா, முழுசா இருப்பாரா? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.